ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வயலட் கலர் முட்டைக்கோஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நிறைய நார்ச்சத்து இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதாங்க. ஸ்கின் நல்லா சைனிங் கிடைக்குமா. ஆனால் இது எப்போதுமே கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை விட்டுறாதீங்க, வாங்கி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இப்போ குக்கிங் சமையலுக்குள்ளே போகலாம். தவா நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்புக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். ஏன்னா பச்சையாக இருந்தால் மென்று சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வரட்டும். இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மீடியமாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது. தீஞ்சிச்சின்னா ஸ்மெல் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட் ஒத்துக்கூடாது. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே தாளிப்புக்காக தாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் இதுக்கு ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் பச்சை மிளகாவை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட எப்போவுமே நம்ம பொரியல் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த பொரியல் நல்லாயிருக்கும். மென்று சாப்பிடும் போது நல்லா அந்த க்ரன்ச்சியோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம் தூக்கலாகவே செஞ்சு பாருங்கள். ஆனியன் இந்த மாதிரி கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நான் காட்டனில் உங்கள்கிட்ட வயலட் கலர் முட்டைக்கோஸ், ப்ளூ கலர் அந்த ஊதா கலர் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோஸு பொரியலுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுலேயே நல்ல தண்ணி நிறைய இருக்குது. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து இடித்து சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு பக்கமாக நல்லா கிண்டி மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி கிண்டி நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பாயில் மெத்தட் தான் பண்ண போகிறோம். மூடி போட்டால் தான் அந்த வேர்வை உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா நமக்கு காய் வெந்து வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் மூடி போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் திறந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய காய் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஆட் பண்ணதுனால நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் சின்ன சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்மளுடைய ஊதா கலர் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கிடைச்சா விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.